தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். காலையிலிருந்து நம்ம தொடர் நேரலைய ஒருபெருப்பிட்டு கொண்டிருக்கிறோம். அந்த விதத்தில இன்னைக்கு கடைசியாக இறுதி கட்டத்தை நெருங்கிவிட்டோம். கிட்டத்தட்ட தமிழகத்தின் ரிசல்ட் என்னன்னு தெரிஞ்சிடுச்சு. இந்த வேளையில நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு மகாதேவன் அவர்கள். சார் வணக்கம் சார். சார் வணக்கம். சார், மிகவும் எதிர்பார்த்து கொண்டிருந்த நாளான மே 4 அதோட இறுதி கட்டத்தை நாம் நெருங்கி கொண்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட எல்லா தொகுதிகளிலும் கள நிலவரங்கள் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்பொழுது சமீபத்த செய்தி வந்து விஜய் அவர்கள் தன்னுடைய வெற்றிக்கான சான்றிதழை போய் வாங்கியிருக்காரு. தான் படித்த கல்லூரியிலேயே அந்த சான்றிதழை வாங்கியது மகிழ்ச்சி அப்படின்னு தன்னுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியிருக்கிறார். கூட மக்கள் ஆரவாரமாக அவருக்கு ஆதரவை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில இந்த அரசியல் முடிவுகளை, இந்த தேர்தல் முடிவுகளை நீங்க எப்படி பார்க்குறீங்க? இந்த முடிவுகள் என்ன சொல்கிறது? தமிழகத்தின் களம் மாறி இருக்கிறதா? என்ன உங்களோட முதல் கட்ட கருத்து சார்? வணக்கம். இந்த தேர்தலில் வெற்றி பெற்ற விஜய் அவர்களுக்கு முதல்ல வாழ்த்துக்கள் சொல்லிடுவோம். கண்டிப்பா களம் மாறி இருக்கு. இந்த களத்தை யாருமே கணிக்கல. தமிழக மக்களுடைய மனநிலையை யாருமே சரியா புரிஞ்சுக்கல அப்படின்னு நம்ம சொல்லலாம். தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் எல்லாருக்குமே ஒரு பயம் வந்தது. யாரை கேட்டாலும் தாவேகாவுக்கு ஓட்டு போட்டிருக்கேன்னு சொல்லியிருக்காங்களே, அப்போ உண்மையிலேயே விஜய் ஜெயிச்சிருவாரா அப்படிங்கிற மாதிரியான பேச்சுக்கள் அந்த வாக்குப்பதிவு முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் நம்மளுக்கு தெரிஞ்சது. ஸோ அது இன்னைக்கு உண்மையாயிருக்கு. கடந்த நீங்க அந்த 23ஆம் தேதியில இருந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாரும் கேட்டு கேட்டு இத்தனை பேர் போட்டிருக்காங்களே அப்படின்னு பேசி ஆல்மோஸ்ட் விஜய் ஜெயிச்சிருவாரா அப்படின்னு கேட்ட ஒரு இது இன்னைக்கு உண்மையாயிருக்கு. ஸோ கண்டிப்பா விஜய் அவர்கள் மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்காங்க. இது ஒரு வரலாற்று திருப்பம் மிக்க வெற்றி அப்படிங்கறத மாற்றுக்கிறதே இருக்க முடியாது. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் 1977 ரிட்டர்ன் ஆகும், அது திரும்பவும் நடக்கும் அப்படின்னு விஜய் சொல்லியிருந்தாரு. அவர் சொன்ன மாதிரியே 1977 எம்ஜிஆர் அவர்கள் சந்தித்த அந்த முதல் தேர்தலில் வெற்றி பெற்ற மாதிரியே விஜய் அவர்களும் சட்டமன்ற தேர்தலில் ஜெயிச்சு முதலமைச்சராக பதவியேற்க போகிறார். சார், அவரே கூட பொறுத்த வரைக்கும் சொல்லணும்னா எம்ஜிஆர் அவர்கள் ஜெயித்த வெற்றியை விடவும் இது ஒரு மிகப்பெரிய வெற்றி, மிகச்சிறந்த வெற்றி அப்படின்னு தான் சொல்லுவேன். இல்ல, அந்த கேள்வியை தான் நான் அதுல இன்னும் நுட்பமா வைக்க விரும்புறேன். அவரே கூட குறிப்பிட்டது போல நிறைய விஷயங்கள் அவர் குறிப்பிட்டாரு. அவர் குறிப்பிட்ட விஷயங்கள் தொடர்ந்து நிதர்சனமாக நடந்து கொண்டிருக்கிறதுன்னு பார்த்தோம். ஆனா கூட அவரு ஸ்டாலின் அவர்கள் மற்ற அமைச்சர்கள்லாம் தோல்வி அடைவாங்க அப்படின்னு யாருமே கணிக்கல. தாவேகா வெற்றி பெறும்னு நிறைய ஒரு 3 பேர் சரியாக கணித்திருக்கார்கள், நம்ம பார்க்க முடியுது. விஜய் தொடர்ந்து கான்ஃபிடென்ட்டாக பேசிட்டு இருக்காரு, நம்ம பார்க்க முடியுது. ஆனால் விஜயை கூட அல்லது இந்த கணிப்பாளர்கள் கூட ஸ்டாலின் அவர்கள் வெற்றி வாய்ப்பை நழுவ விடுவார் அப்படின்னு பார்க்கல. இதை நம்ம எப்படியா பார்க்கலாம்? இந்த விஷயங்கள் எப்படி நடந்திருக்கு? இதன் காரணங்கள் என்ன சார்? விஜய் ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும்தான் வாக்கு எடுப்பாரு. முதல்ல சிட்டி சைடு தான் அவர் வாக்கெடுப்பாரு, அர்பன்ல தான் வாக்கெடுப்பாருன்னு சொல்லியிருந்தாங்க. அதற்கு பிறகு சென்னையில அவரு ஸ்ட்ராங் ஹோல்டா இருக்கு. சென்னையில கண்டிப்பா திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய போட்டியை ஏற்படுத்துவாருன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா இன்னைக்கு ரிசல்ட்டை பார்க்கும்போது எல்லா பாக்கெட்லையும் எல்லா ஏரியாலையும் விஜய் மிகப்பெரிய வாக்குகள் வாங்கியிருக்காரு. நம்ம அவருடைய வெற்றி நம்பர் மட்டும்தான் நம்ம பாக்குறோம். 107 தொகுதிகள் வெற்றி பெற்றிருக்காருன்னு பாக்குறோம். ஆனா தாவேகா கட்சி தோற்ற இடங்கள்ல பாத்தீங்கன்னா அவங்க எதர் செகண்ட் பிளேஸ்ல தான் மேக்சிமம் இருக்காங்க. அந்த ஃபர்ஸ்ட் பிளேஸும் தேர்ட் பிளேஸும் தான் இன்டர்சேஞ்ச் ஆயிருக்கு. ஒண்ணு திமுக ஜெயிச்சிருக்காங்க, இல்ல அதிமுக அந்த கூட்டணிகள் ஜெயிச்சிருக்காங்க. ஆனா மீதி இருக்கிற அந்த 120 தொகுதிகள்ல பெரும்பாலும் அவங்க 2வது இடத்தை பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது அதுலயே தாவேகாவுடைய அந்த வீழ்ச்சி தெரியும். அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காங்க. எல்லா இடத்துலயும் வாக்குகள் வாங்கியிருக்காங்க. நீங்க உதாரணத்துக்கு நீங்க தொண்டாமுத்தூர் எடுத்துக்கிட்டீங்கன்னா எஸ்.பி. வேலுமணி எதிர்த்து திமுக ஒரு வேட்பாளரை போட்டிருக்கு. ஆனா யாருமே தெரியாத அந்த தாவேகா வேட்பாளர் 77,000 வாக்குகள் வாங்கி 2வது இடம் பிடிச்சிருக்காரு. அந்த திமுக வேட்பாளர் எத்தனையோ வருஷமா இங்க வேலை பார்த்திருக்காரு, எஸ்.பி. வேலுமணி எடுத்து போட்டியிடணும் அப்படிங்கிறதுக்காக. இதே மாதிரிதான் எல்லா இடத்துலும் பாத்தீங்கன்னா ஒரு யாரு என்னன்னே தெரியாத அந்த வேட்பாளர் ஒண்ணு ஃபர்ஸ்ட் இடத்துல முதலிடம் பிடிச்சு ஜெயிக்கிறாங்க, இல்ல 2வது இடம் பிடிக்கிறாங்க. அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற போது இதை யாருமே கணிக்கல, யாராலையும் கணிக்கவும் முடியாது. ஏன்னா இந்த அளவுக்கு விஜய் வாக்குகள் எடுப்பார், வாக்குகளை பிரிப்பார் அப்படின்னு சொன்னா யாராலையும் நம்ப கூட முடியாது. அப்படி சொன்னவங்களையும் நம்ம நம்பல. ஆக்சிஸ் இந்தியா சொன்ன போதும் கூட இது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை,
அவர் ஏற்கனவே வந்து மோடி 400 எடுப்பாருன்னு சொன்ன போது அவர் எடுக்கலைங்கிறதுனால அழுதாரு. அதே மாதிரி இன்னொரு தடவை அழப்போறாருன்னு தான் எல்லாரும் சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு அவர் டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு. சார், அதே மாரி இன்னொரு குறிப்பிடத்தகுந்த விஷயமா பார்க்க வேண்டியது, தேசிய கட்சிகள் சொல்லக்கூடிய பாஜகவும், காங்கிரஸுமே வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கிறார்கள். ஒரு சீட்டு எடுத்திருக்காங்க பாஜகன்னு பார்க்குறோம். காங்கிரஸ் லீடிங்ல இருக்கிறது சில இடங்கள்ல நம்ம பார்க்குறோம். ஆனா அதை தாண்டி பாஜக மாநில தலைவரும், காங்கிரஸின் மாநில தலைவரும் 2 பேருமே தங்களோட வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கிறாங்க. அதேபோல எப்படி ஸ்டாலினுக்கு நிகழ்ந்திருக்கிறதோ, அது எடப்பாடியார் அவர்களுக்கு ஒரு லக்குல நடக்காம போயிருக்குன்னு தான் பார்க்க முடியும். ஏன்னா, ஒரு 8000 வாக்குகள் வித்தியாசத்துல தான் முன்னணியில் இருக்காரு. ஆனா, அங்கு அ தாவேகாவின் வேட்பாளர் இல்லை அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆனாலும் கூட, அங்கு இருக்கிற ஒரு சுயேட்சைக்கு தன்னுடைய ஆதரவை விஜய் தெரிவித்திருக்கிறார். அவரு 50,000 வாக்குகள பெற்றிருக்கிறார். அப்ப அங்க தாவேகா ஆ சரியான அவர்களுடைய கேண்டிடேட் நிறுத்தியிருந்தா, இங்கு எடப்பாடியார் அவர்களின் வெற்றியும் கேள்விக்குறியாயிருக்கும் நம்ம பார்க்குறோம். அப்படி முக்கியமான கட்சி தலைவர்களின் வெற்றிகளையே கேள்விக்குறியாக்குற அளவுக்கு இங்க இருக்குன்னா, இந்த கட்சிகள் மீதான வெறுப்பு அல்லது இந்த கட்சிகள் மீது மக்களுக்கு நாட்டம் இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? இல்ல இதையெல்லாம் தாண்டி விஜய் மக்களை இழுத்திருக்கிறார் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா சார்? 2 நடந்திருக்கு சார். திராவிட கட்சிகள் மேல மக்களுக்கு வந்து தீராத வெறுப்பு வந்துருச்சு. அது வந்து இன்னைக்கு அந்த இளைஞர்கள் வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து ஆம்பிளிஃபை பண்ணிட்டாங்க. நான் அப்படிதான் புரிஞ்சுக்கிறேன். அந்த இளைஞர்கள் தான் வந்து திமுக தாவேகாவுடைய விஜயுடைய கோர் ஓட்டர்ஸ். அவங்க வந்து சோசியல் மீடியால விஜய் சொன்ன மாதிரி திமுக வந்து ஒரு தீய சக்தி அப்படின்னு சொன்ன மாதிரி அவரு அதிமுகவை வந்து தன்னுடைய எதிரியாவே நிறுத்திக்கல, அதை வந்து ஒரு பொருட்டாவே எடுத்துக்கல அப்படின்னாலுமே அந்த இளைஞர்கள் என்ன பண்றாங்க, இந்த திராவிட கட்சிகளுக்கு மாற்று அந்த 2 கட்சிகளுமே நமக்கு வேண்டாம் அப்படிங்கிறத அவங்க மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. ஏற்கனவே மக்கள்கிட்ட வந்து இந்த திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக யாராவது ஒருத்தர் வரணும் அப்படின்ட்டு இருந்த போது, ஓகே அதுக்கு வந்து விஜய் தான் சரியான நபர் அப்படிங்கறத வந்து அவங்க அவங்க முடிவு பண்ணியிருக்காங்க. அந்த முடிவு வந்து நம்மளுக்கு கிளியரா தெரியுது. அதுக்கு நீங்க சொன்ன எக்ஸாம்பிளே ஒன்னும் முக்கியம். எடப்பாடியில தொகுதியில வந்து அந்த தாவேகா வேட்பாளருடைய வேட்புமனு தள்ளுபடி செய்யப்பட்ட பிறகு மாற்று வேட்பாளரும் அங்க இல்லை அப்படிங்கிறதுனால அங்க நின்ற சுயேட்சையை வந்து இவங்க தாவேகா வந்து ஆதரிச்சாங்க. அந்த சுயேட்சை இவ்வளவு வாக்குகள் எடுத்திருக்காரு அப்படின்னா அப்போ மக்கள் வந்து தீர்மானமா ஓட்டு போட்டிருக்காங்க. அதுதான் வந்து நம்ம இங்க புரிஞ்சுக்கணும். விஜய் தான் வரணும், இந்த திராவிட கட்சிகளுக்கு நம்ம ஓட்டு கிடையாது, விசில் சின்னத்துக்கு தான் நம்ம ஓட்டு அப்படிங்கறத தீர்மானமா ஓட்டு போட்டிருக்காங்க அப்படிங்கிறதுக்கான உதாரணம் தான் எடப்பாடி தொகுதின்னு சொல்லலாம். நீங்க சொன்ன மாதிரி எடப்பாடி தொகுதியில வந்து ஒருவேளை தாவேகா வேட்பாளர் இருந்திருந்தா எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய வெற்றி வாய்ப்பு கேள்விக்குறியா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே சமயம் விஜய் வந்து இன்னும் கொஞ்சம் முயற்சி எடுத்து இன்னும் தெளிவான வேட்பாளர்களை தேர்ந்தெடுத்து இன்னும் அவர் முழுமையாக வந்து பணி செய்திருந்தால், நிறைய தொகுதிகளுக்கு போயிட்டு கேப் விடாம வந்து வேலை பார்த்திருந்தாரு அப்படின்னா அவர் இன்னைக்கு வந்து பெரும்பான்மையை தாண்டி கூட ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. அதையும் வந்து இந்த இடத்துல நம்ம பதிவு பண்ணணும். இல்ல இது விஜய் விமர்சிக்கிறவர்கள் தொடர்ந்து அவர் வேலை செய்யல, மக்களை போய் பார்க்கல, பொதுக்கூட்டங்கள் நடத்தல, தெருக்கூட்டங்களை நடத்தல, எல்லா தொகுதிக்கும் சென்று பிரச்சாரம் செய்யவில்லை அப்படின்னு நிறைய குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க. பத்திரிகையாளர்களை சந்திக்கல, நிறைய பேரை தொடர்ந்து எல்லா விஷயத்துக்கும் கருத்து சொல்லலை அப்படின்னு நிறைய விஷயங்கள் வைத்தால் கூட அதை தாவேகாவிற்கு வாக்களித்த வாக்காளர்களும் பொதுமக்களும் அதை எதிர்பார்க்கவே இல்லை, அதை தாண்டி தான் வாக்களிச்சிருக்காங்கன்னு குற்றம் சாட்டு வைக்கப்படுகிறது சார். அந்த கருத்துக்கள் வைக்கப்படுகிறது. அதை நாம எப்படி சார் பார்க்கலாம்? சார் அதான் மக்கள் வந்து ரொம்ப தீர்மானமா இருந்துட்டாங்க சார். திராவிட கட்சிகள் வேண்டாம், மாற்றம் ஒண்ணு வந்திருக்கு, இந்த வாய்ப்பை நம்ம தவற விடக்கூடாது அப்படிங்கிறதுல அதை வந்து அவங்க தீர்மானமா இருந்திருக்காங்க. அதை வந்து விஜயும் வந்து நல்லா மார்க்கெட்டிங் பண்ணியிருக்காரு. அவரோடது இந்த இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா விஜய் பண்ணியிருக்கிறது வந்து ஒரு இன்ஃபுளுயன்ஸ் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லலாம். இப்ப நான் வந்து எனக்கு விஜய் பிடிக்கும், நான் வந்து என்னோட கூட இருக்கிறவங்க, என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் கன்வின்ஸ் பண்றேன், விஜய்க்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்றேன். அதே மாதிரி அவங்களும் பண்றாங்க. இந்த எம்எல்ஏ மாதிரி வந்து இந்த இன்ஃபுளுயன்ஸ் மார்க்கெட்டிங் தான் வந்து இன்னைக்கு விஜய்க்கு கை கொடுத்துருக்கு. அதுவும் இல்லாம ஒரு கடைசி நேரத்துல வந்து குழந்தைங்கள்ட்ட சொல்லிட்டு விஜய் மாமாக்கு ஓட்டு போட சொல்லுங்க அப்படின்னு சொன்னதும் மிகப்பெரிய அளவுல எடுபட்டு இருக்கு. மக்கள் பொறுத்த வரைக்கும் இந்த திராவிடியன் பாலிடிக்ஸ், இந்த ஐடியாலஜி பாலிடிக்ஸ அவங்க முற்றிலுமா வெறுக்கிறாங்க அப்படிங்கறத நான் புரிஞ்சுக்கிறேன் சார். இதுக்கு மேல இங்க வந்து
இந்த திமுக அந்த செஞ்ச அந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஓவர் டோஸ் ஆயிடுச்சு. மக்களுக்கு வந்து வெறுப்ப விதைச்சிருச்சு. எப்ப பாரு வந்து இவங்க இந்த ஐடியாலஜியே பேசிட்டு இருக்காங்க. திராவிடம், ஆரியம், வடக்கன், இந்த தெற்கு, டெல்லி வெர்சஸ் தமிழ்நாடு, இதே மாதிரி பேசி பேசி மக்களுக்கு வந்து அது ஒரு 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 எல்லைக்கு போயிட்டாங்க. இதுக்கு மேல இந்த சகிச்சுக்கவே முடியாதுங்கிற மாதிரி போயிட்டாங்க. இல்ல அதனாலதான் வந்து அந்த விஜய் அளவுக்கு வந்து எதுவுமே பேசல, எதுவுமே கருத்து சொல்லல அப்படின்னாலுமே அவரை வந்து ஒரு ஆப்ஷனா பாக்குறாங்க. இவரால வந்து ஒரு நல்ல ஆட்சி கொடுக்க முடியும். ஏற்கனவே பலமுறை வந்து இந்த திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக வந்தவர்களால ஜெயிக்க முடியல. அப்போ வந்து மக்கள் ஆதரவு கொடுக்கல. இந்த தடவை நம்ம இந்த வாய்ப்பை தவற விடக்கூடாது அப்படின்னு அவங்க பயன்படுத்திக்கிட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். அப்படியாக இருந்தால் திமுக 2வது இடத்துக்கு வந்திருக்க தேவையில்ல. அதிமுக தான் நீங்க சொல்ற மாரி இருந்தா அதிமுக 2வது இடத்திற்கு வந்திருக்கணும். ஆனா இங்க தலைகீழா தான் நடந்திருக்கு. அதை தாண்டி சீமான் அவர்கள் தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டே இருக்கிறார். தனித்து இயங்குகிறார். இந்த திராவிட சித்தாந்தங்களுக்கு நேர் எதிர் தமிழ் தேசியம்னு எடுத்துட்டு இருக்காரு. அவர் 8% ஓட்டு கிட்ட வாங்கியிருந்தார். இப்போ பாதியா குறைந்திருக்கிறத பார்க்குறோம். ஸோ இந்த சித்தாந்தங்கள் எடுபடவில்லை. இனி அரசியல் கட்சியின் நகர்வுகள் என்பது தாவேக்காவை சுற்றி தான் இருக்குமா? 2 பெருங்கட்சிகளாக இருக்கிற அதிமுகவும் திமுகவும் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன எடுப்பாங்க? தங்களுடைய நேரடி எதிரியாக தாவேக்காவை பாவித்து அவர்களுக்கு எதிரான அரசியல் இருக்குமா? இல்ல எப்பயும் போல திமுக அதிமுகவையும், அதிமுக திமுகவையும் எதிர்த்து கொண்டே தான் இருப்பார்களா? இந்த களங்கள் மாறுவதற்கு எப்படி இருக்கு? இப்போ முக்கோணமாக மாறியிருக்கிறது அரசியல். யார் யாரோடு சேர்ந்து எங்கு எதிர்ப்பார் அப்படின்னு நிறைய குழப்பங்கள் இருக்கிறது. இது எவ்வளோ நாளைக்கு பிறகு மாறலாம் அப்படின்னு ஏன்னா புதிதாக அரசியல் கட்சிக்கு வந்திருக்காங்க. புதிதாக அரசு அமைக்க இருக்காங்க. இந்த மாற்றங்கள்லாம் மக்கள் பார்க்கறதுக்கு எவ்வளவு நாட்கள் ஆகும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்களோட இறுதி கட்ட கருத்து சார். சாதிக்க முதல்ல வந்து அவரு ஆட்சி அமைக்கணும். அவருக்கு வந்து பெரும்பான்மைக்கான ஆதரவு வந்து எங்கிருந்து வருது அப்படிங்கறத பார்க்கணும். அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியலை பார்க்கணும். எந்த கூட்டணியிலிருந்து வந்து வரப்போறாங்க, யார் ஆதரவு கொடுக்க போறாங்க, அதன் மூலமாக நடக்கக்கூடிய விளைவுகள் என்ன அப்படிங்கறத எல்லாம் பார்க்கணும். அதற்கு பிறகு விஜய் ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறம் உடனே அவர்கிட்ட வந்து நம்ம ரிசல்ட் எதிர்பார்க்கிறது அப்படிங்கறதும் தவறு. அது கண்டிப்பா அரசியல் இல்ல கட்சிகளும் யாரும் பொதுமக்கள் உட்பட்ட எந்த கட்சிகளும் பார்க்க மாட்டாங்க. அவங்க இப்பதான் வந்திருக்காங்க. கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு 6 மாசமோ 1 வருஷமோ டைம் கொடுக்கணும். உடனடியாக நெருக்கடி கொடுக்க கூடாது அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஆனா திமுக வந்து அந்த மாதிரியான ஒரு அரசியலை செய்யாது. அவங்க வந்து ஆரம்பத்திலிருந்தே வந்து கண்டிப்பா பிரஷர் போட ஆரம்பிப்பாங்க விஜய்க்கு. ஏன்னா விஜயால அதிகமாக பாதிக்கப்பட்டது திமுக தான். இந்த தேர்தல் வந்து கண்டிப்பா அவங்களுடைய தேர்தலா தான் அவங்க நினைச்சிருந்தாங்க. ஆனா விஜய் வந்து அவங்களுடைய கோட்டையில வந்து ஒரு மிகப்பெரிய ஓட்டையை போட்டிருக்காரு. இன்னைக்கு திமுகவுடைய பெர்ஃபார்மன்ஸையும் அதிமுகவுடைய பெர்ஃபார்மன்ஸையும் நீங்க கம்பேர் பண்ணி சொல்றீங்க. நீங்க 2021 பெர்ஃபார்மன்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா திமுக வந்து இழந்தது கிட்டத்தட்ட 85 சீட் அவங்க இழந்திருக்காங்க. அதுவே நீங்க அதிமுக எடுத்துக்கிட்டீங்கன்னா 2021 பெர்ஃபார்மன்ஸுக்கு இன்னைக்கு இருக்கிற பெர்ஃபார்மன்ஸுக்கு அவங்க கூட்டணியாக ஒரு 21 சீட்டு மட்டும் தான் இழந்திருக்காங்க. 21, 23 சீட்டு தான் இழந்திருக்காங்க. அப்போ அதிமுக இவ்வளவு இதுலயும் வந்து ஒரு கொஞ்சம் பெட்டரா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு தான் நான் பாக்குறேன். நன்றி சார். திமுகவுல இன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அமைச்சர்கள் எல்லாமே வந்து தோற்றிருக்காங்க. அந்த விஷயத்துல வந்து திமுக விஜயை வந்து எதிரியாகத்தான் பார்க்கும். விஜய்க்கு எதிரான அரசியலை முழுமூச்சாக செய்யும் எதிர்பார்க்கிறேன். நன்றி சார். நம்மோடு இணைந்து கொண்டு உங்களோட கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. நேயர்களே தொடர்ந்து இணைந்திருங்கள். இன்றைக்கான முடிவுகள் தொடர்ந்து உங்களுக்கு பார்க்கவே நம்மளுடைய தினமலர் யூடியூப் சேனலில் தொடர்ந்து பாருங்கள். இன்னும் முடிவுகள் இறுதியாகப்படவில்லை. இறுதி முடிவுகள் வரையும் தொடர்ந்து நேரலையில் இணைந்திருங்கள்.